வணக்கம்மா. அக்காவை பத்தி சொல்லுங்க. மாலதி அக்காவை பத்தி அவங்க எப்படிப்பட்டவங்க? நல்லதுதான். அப்படி என்ன தப்பா ஹோம்லி இல்லத்தரசி தான். இல்லத்தரசி தான். எல்லாத்துக்குமே நல்லதா இருப்பா. யாரோட சண்டையை புரிஞ்சுது அப்படி இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சொன்னா சரின்னு இருப்பா. நேற்று போக வேண்டான்னு சொன்னேன். நேற்று நான் போக வேணான்னு சொன்னேன். என் பையன் தான் சொன்னேன். அவனுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போய் காட்ட சொல்றாமா. நேத்து முந்தா நேத்தே சொன்னா நான் முன்னாடி நின்று ரவுண்டா நல்லா காமிச்சிட்டு கூட்டிட்டு வந்துடுறமான்னு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போயிட்டு கையில போறாரு. அண்ணனுமே அந்த கூட்டம் நெருக்கட்டில சிக்கிட்டாரா? இந்த பாப்பாலும் தான். பாப்பாவும் இருந்தாங்களா? பாப்பாவை அண்ணன் எப்படி காப்பாத்தி கொண்டு விட்டாரு? பாப்பாவை கையில தூக்கி வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அவளுக்கு மாலதியை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறியா. அந்த வண்டியை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு அட்டி நான் கிட்டத்துல போய் பாக்குறேன்னு கையை விட்டுட்டு ஒரு அட்டி அங்கிட்டு போயிட்டாளா. அடுத்த பிடிக்க முடியலையா. கூட்ட அலையில சிக்கிட்டாங்க. பாப்பா உயிரை காப்பாத்திட்டு அவங்க விட்டுட்டு போயிருந்தான்னா எப்படின்னு தெரியல. இல்ல என்னை கூப்பிட்டாங்க நான் போயிருந்தா எப்படின்னு வயதானவங்களும் குழந்தையும். நானும் எங்கேயுமே போக மாட்டேன். இதுக்கெல்லாம் மாலதியும் போக மாட்டான். யாருமே நாங்க போக மாட்டோம். எங்கேயுமே போக விட மாட்டேன். வேணாம் போக வேணாம் வெயில்ல வேணாம் சொல்லி. மாலதி அக்காவுடைய தாய் அவங்க. அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த மகளுடைய அந்த ஒரு பாசம். அந்த ராணுவ வீரருக்கு இன்னைக்கு அவருடைய உயிரே அந்த ஒரு அன்பு காதல் எல்லாமே இருக்கிற அந்த ஒரு உசுறு அவர் கையில இருந்து போயிடுச்சு. கையில புடிச்சுக்கிட்டு இருந்து. இதுக்கெல்லாம் என்னமா காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த பாதுகாப்பு எந்த இடத்துல தவறு இருக்கும்? என்ன தவறுச்சுன்னு ஒண்ணும் தெரியல. என்ன அது எப்படி எல்லாத்துக்கும் ஒன்னா மயக்கம் வந்துன்னு தான் தெரியல. அத்தனை பேத்துக்கும் அது மயக்கம் வந்திருக்க. 40-50 பேத்துக்கு சேர்ந்தா அப்படி மயக்கம் வரணும். எப்படி மயக்கம் வந்திருக்கும்? ஏதோ ஒரு இது நடந்திருக்குது. ஏதோ ஒரு வேலை நடந்தாம அது மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் இந்த மீளா துயரத்துல இருக்கிறவங்களுக்கு தமிழக அரசு ஒரு சைடு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு விஜய் சைடுல இருந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க 1000 பேர் எத்தனை இழப்பீடு கொடுத்தாலும் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இந்த மகளுக்கான அந்த ஒரு அன்பான தாயை கொண்டு வர முடியாது. அவங்க சொல்றது எல்லாமே ஒரு பாதுகாப்பான ஒரு கூட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டமிடலோட ஒரு கூட்டத்தை நடத்தி ஆர்கனைஸ் பண்ணி அது மாதிரி கொண்டு வரணும். ஒரு தொண்டர் கிடையாது அவங்க. கட்சியில உள்ளவங்களும் கிடையாது. பாருங்க, ஒரு விஜய பார்க்கணும்னு ஆசையில போனவங்க இன்னைக்கு இல்ல உலகத்துல.